சின்ன பண்ணே, என்ன பண்ற? சீக்கிரம் வெளில வா. எவ்வளவு நாய் கூட்டிட்டு இருக்கேன். சின்ன பண்ணே, சின்ன பண்ணே. வாங்க அத்தை, ஏன் கூட்டிங்க அத்தை? எங்க அம்மா வேலையா இருக்காங்க. கொஞ்சம் ரேஷன் வந்து என்ன எதுன்னு கேக்குறேன்னு சொன்னாங்க. ஏதோ முக்கியமான விஷயமா அத்தை? ஏண்டி என்னாச்சு? உங்க அம்மா அடிச்சிட்டாங்களா? ஆமா அத்தை, எங்க அம்மா பட்டன் அடிக்குது. என்ன ஒட்டனடி டார்ச்சர் பண்ணுது அத்தை. எனக்கு எட்டவே இல்லை, புரிஞ்சிக்கவே மாட்டேங்குது. லீவ்ல தானே வீட்டில் இருக்க, மீதி டைம்ல ஸ்கூலுக்கு தானே போறேன். இந்த 10 நாள் லீவ் கூட என்ஜாய் பண்ணவே விட மாட்டாங்க அத்தை. சரி சரி விடுமா, நான் உங்க அம்மாட்ட பேசிக்கிறேன். நம்ம வீட்ல மௌலி இருக்கு, போய் அது கூட விளையாடு போ. நீங்க எவ்வளவு நல்லா அத்தையா இருக்கீங்க. நீங்க வேலையே இட மாட்டீங்க உங்க பொண்ணு. ஆனா எங்க அம்மா என்ன வேலையிட்டே சாவடிக்குது. எனக்கு ரொம்ப அழுகையா வருது அத்தை. நம்ம வீட்ல வேலை இல்லையா? உன் வேலைட்டேன் செய்யவே இல்லை. தொடப்பக்கிட்டே 4 போட்டேன், அதோட உட்காந்து அழுத்திட்டு இருக்குது. சரி இது அழுகுது, அது கூட போய் உட்கார வைக்கலாம்னு பார்த்தா இது அது வேலை இடல. என்னதான் எங்க அம்மா கொல்லுதுன்னு சொல்லி நம்ம கிட்ட சமாளிச்சுட்டு இருக்குது. சரி இருக்கட்டும், 2 போய் மூலையில போய் உட்காந்து அழுவட்டும். சரி நீ போய் மௌலி கூட போய் விளையாடு, நான் உங்க அம்மாட்ட பேசிட்டு வரேன். அத்தை, எங்க அம்மாட்ட சொல்லுங்க அடிக்க கூடாதுன்னு. எனக்கு ரொம்ப வலிக்குது அத்தை. இல்லைன்னா நான் எங்க அப்பா துபாயில இருக்காரு, நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன். சொல்லுங்க அத்தை. அடி பாவி, இங்க இருந்துகிட்டே உங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் டைவர்ஸ் வாங்கி கொடுத்துரும் போல. இது புள்ளையே இல்லை, இது குட்டிச்சாத்தான். சரி சரி அழாத, நீ போய் உங்க மௌலி கூட போய் விளையாடு. நான் உங்க அம்மாட்ட பேசிட்டு வரேன் சீக்கிரம். அத்தை, அம்மா கிட்ட என்ன வேலை இருக்கக்கூடாது, படின்னு சொல்லக்கூடாது, சாப்பிடவான்னு கூப்பிடக்கூடாது, டிவி பார்க்க வேணாம்னு சொல்லக்கூடாது. இதெல்லாம் அம்மாட்ட சொல்லுங்க அத்தை. இல்லைன்னா நான் எங்க அப்பாக்கே நான் ஃபோன் பண்ணி சொல்லி எங்க அப்பா வந்து அம்மா அங்கேயிருந்து அடிக்க சொல்லுவோம் அத்தை. சரி சரி போ, கண்டிப்பா நீ உங்க அப்பா அம்மாக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுக்காத விட மாட்டேன். இன்னும் கொஞ்ச நாள் இவகிட்ட பேசிட்டு இருந்தா எனக்கு என் வீட்டுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருவாப்பல. எம்மாடியோ, கொஞ்ச நாள் பேசத்துல என்னால இவ்வளவு தாங்க முடியலையே. இந்த சின்ன பொண்ணு எப்படிதான் இவ பேச தாங்கிக்கிறாளோ. அடிக்கிறதுல தப்பே இல்ல. சின்ன பொண்ணு, என்னடி பண்ற? அந்த ஒட்டனை போல தாயன் எங்க வீட்டுல அந்த ஒட்டனை அடிச்சுட்டு தரேன். எப்ப பாரு இந்த ஒட்டனை போல வாங்கினா 6 மாசம் உங்க வீட்டுல தான் இருக்கும். கொடுத்தமா வாங்கணுமா கொடுத்தமா அந்த இதே இல்ல. எப்ப பாரு எந்த பொருள் வாங்கினாலும் 6 மாசம் ஆகுது வாங்கிட்டேன்னு வாங்கறதுக்கே. ஏக்கா நீங்கள் தான் வந்திருக்கீங்களா? நான் வேறு தெருவில் அந்த மீன் ஏதாவது விற்குதான்னு பார்த்தேன். சரி நல்ல வேலை நீங்கள் வந்தீங்க. என்னக்கா வேணும் உங்களுக்கு? ஏம்மா, இந்த ஒட்டனை கோலை வாங்கி 1 வருஷம் ஆகுது. இந்த 1 வருஷத்துல கரெக்டா தீபாவளிக்கு ஒரு தடவை பொங்கலுக்கு ஒரு தடவை தான் அடிச்சேன். மீதி டைம்ல உங்க வீட்டுல தான் இருக்குது. ஒட்டனை கோலை வாங்கினோமா கொண்டமா எடுத்து வந்து வீட்டுல கொடுத்தோம்னா கொடுக்க மாட்டேன். எப்ப பாரு உங்க வீட்டுல தான் இருக்குது. ஒட்டலுக்கு ஓனர் நாங்களா நீங்களான்னு எனக்கே தெரியலப்ப. அக்காக்கா ஒட்டனக்கோலுக்கும் ஓனரே நீங்கள் தாங்க. இப்படிலாம் இந்த வார்த்தையெல்லாம் ஆண்டி கடாசாதீங்கக்கா. சரி சரி விடு, நாளைக்கு வேற நியூ இயர் வருது. கொஞ்சோண்டு ஒட்டனை தட்டி தரேன். அதுக்கப்புறம் நீ உட்காந்து வீட்டுல ஒட்டனை அடி, புரியுதா? ஆமாக்கா, நாளைக்கு நியூ இயரு. சரி நம்ம இன்னைக்கு நாளைக்கு நைட்டு கேக்கு வெட்டலாமா? ஜாலியாக இருக்கும், என்ஜாய் பண்ணலாம். என்னக்கா சொல்கிறீங்க? வசூல் பண்ணி கேக்கு வெட்டிடுவோமா? ஆமால, நம்ம வருஷம் கேக் வெட்டி கொண்டாடுறதே இல்லை. ஆனால் தான் ஒரு வருஷமும் டல்லா போகுது போல. சரி இந்த வாட்டி ஜாலியா என்ஜாய் பண்ணி கேக் வெட்டி ஜாலியா நியூ இயரை கொண்டாடுவோம். பார்ட்டி கீட்டி எல்லாம் வச்சு டான்ஸ் பார்ட்டி, டீ பார்ட்டி எல்லாத்தையும் வைப்போம். கேக்கு கொடுப்போம், பிஸ்கட் கொடுப்போம், மிக்சர் கொடுப்போம். ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். சரி இப்போ ஒட்டனை கொள்ளு கொடு, நான் போய் ஒட்டனை எல்லாம் அடிச்சுட்டு அது என்ன பிளான் பண்ணலாம் நான் உனக்கு வந்து யோசிச்சு சொல்றேன். ஓகேவா? ஏ ஜாலி அக்கா, இந்த வாட்டி கேக்கு வெட்டுறோம், புது வருஷத்தை கொண்டாடுறோம், ஜாலி ஏ. ஏக்கா இந்தாக்கா, இந்த ஒட்டனை வச்சு சூப்பராக செய்யுது. இது ஆட்டோமேட்டிக்காக எல்லா வேலையும் செஞ்சிருமே. ஏன்னா இது ரிமோட் கண்ட்ரோல் தான்க்கா. இந்த ஒட்டனை குச்சிக்கு இப்போ தான் புதுசாக வாங்கினேன். எப்படி இருக்குன்னு பாருங்கக்கா. அடுத்த வாட்டி உங்களுக்கு இதே மாதிரியே நான் வாங்கி கொடுத்துறேங்க்கா. எங்கள் வீட்டுக்காரு துபாயிலேருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாருக்கா. இது சூப்பராக இருக்குது. கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாருங்கக்கா. உங்க வீட்டுக்காரர் துபாயில இருந்து வந்து 6 மாசம் ஆச்சு. அப்பனா இந்த ஒட்டனை கோலை 6 மாசமா உங்க வீட்டுல தான் இருக்குது. இந்த ஒட்டனை கோலையை வச்சுக்கிட்டு நான் வச்சிருந்த அந்த ஒட்டனை கோலையை வச்சுக்கிட்டு ஒண்ணுமே தராத இருக்கிறேன். என் வீட்டுல ஒட்டனை கோலையே இல்ல. ஒரு நல்லா தான் நீனு. சாரிக்கா, ப்ளீஸ்க்கா. உங்களுக்கு நான் அடுத்த வாட்டி ரிமோட் கண்ட்ரோல் ஒட்டனை அடிக்கிற கோல் ஒன்று வாங்கிட்டு வந்து தர சொல்கிறேக்கா. என் வீட்டுக்கார இப்போ வந்துருவாருக்கா தீபாவளிக்கு. சரி சரி, நான் போய் வீட்டு வேலையை பார்த்துட்டு வரேன். ஏக்கா நீங்கள் ஒட்டனை வச்சு தாங்க, அதுக்குள்ளே எங்கள் வீட்டில் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் எடுத்து வந்து வெளில போடுறேன். சரி இங்க அடிச்சாச்சு, அடுத்தது பின்னாடி கொஞ்சம் அடிப்போம். சரி எக்கி அடிப்போம். அம்மா ஐயோ
ஐயோ சுமதி அக்கா ஏந்திருக்கா ஏந்திருக்கா. அக்கா என்னக்கா ஆச்சு என்னக்கா ஆச்சு அக்கா அக்கா ஏந்திருக்கா. ஏய் சின்ன பொண்ணு, நான் ஓட்டனக்குள் கேட்டதுக்காக அந்த பாத்திரத்தை போட்டு என்ன உழ வச்சிட்டியே. ஐயோ அம்மா, என்னால கால கூட அசைக்கவே முடியலையே. ஐயோ அம்மா. ஐயோ அக்கா முதுவா ஏந்திருக்கா. உன்னை ஆஸ்பத்திரிக்கு இட்டு போறக்கா வாக்கா. நீ விடுவான்னு எனக்கா தெரியும். நீ ஏன் எக்கி எக்கி அடிச்ச? உனக்கு நான் எட்டாதே விட்டுத்து. நீ எக்கந்தனால தான் பாத்திரத்து மேல உந்த. நானும் அவனை வேணும்னே தள்ளி விட்டேன். என்ன அக்கா நீ ஏந்திருக்கா ஏந்திருக்கா ஆஸ்பத்திரிக்கு போலாம் வாக்கா. ஐயோ என்னால வலி தாங்க முடியலையே. சின்ன பொண்ணு, என்ன சீக்கிரம் ஆஸ்பத்திரிக்கு இட்டு போ. என்னால கால அசைக்கவே முடியவே இல்லையே. ஐயோ அம்மா, யாராச்சும் சீக்கிரம் கூப்பிடு, என்ன தூக்கிட்டு போ சொல்ல ஆஸ்பத்திரிக்கு. ஐயோ யாரை கூப்பிட்டுன்னு தெரியலையே. அத்தை அத்தை சீக்கிரம் வாங்க. இந்த பழா போன கிழவி வேற இப்ப எங்க போய் தொலைஞ்சதுனே தெரியல. ஐயோ இந்த சுமதி அக்கா வேற ஊந்து கிடக்குதே. ஏய் என்னாச்சு சுமதிக்கு? ஏய் சுமதி சுமதி, ஏந்திர சுமதி. ஐயோ அத்தை, உன் மருமவைய இடுப்பு வச்சுட்டா அத்தை. என்னால ஏந்திருக்க முடியல அத்தை. ஏக்கா என்னக்கா இப்படி ஒரு வார்த்தை சொல்ற? நானும் அவனை தள்ளி விட்டேன். என்னக்கா வாக்கா ஆஸ்பத்திரிக்கு போலாம். அவ செய்வா, ஏன்னா என்ன தள்ளி விடுவா. அதுக்கு பதிலா நீங்க ஒன்ன தள்ளி விட்டுட்டா. அவ செய்வா கண்டிப்பா. என்ன கேள்வி, நான் உன்னை தள்ளி விடுவேனா? வா வா இதுக்குனே உன்னை நாளைக்கு தள்ளி விடுறனா இல்லையான்னு பாரு. அடி பாவிங்களா, ஒழுங்கு மரியாதை என்ன ஆஸ்பத்திரிக்கு இட்டுமாங்க. ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா? உன் மேல கொலை கேஸ கொடுத்துருவா. சீக்கிரம் இட்டுமாங்க. இது கேள்வி உன்னை வந்து வச்சுக்கிறேன். சீக்கிரம் ஆட்டோ கார் ஏதாவது புக் பண்ணு. சீக்கிரம் அவங்க இட்டு போய் ஆஸ்பத்திரி சேர்ப்போம். ஐயோ, ஆட்டோவுக்கும் காருக்கும் காசு அம்புட்டு ஆகும், புரியுதா? இது ஒரு சின்ன கட்டு தான். இதுக்காக ஆட்டோவும் காரும் ஏன் புக் பண்ணும்? வா, நான் சைக்கிள் ஓட்டுற பின்னாடி இது சுமதியை பிடிச்சிக்கோ. ஒழுங்கா சீக்கிரம் ஆஸ்பத்திரி போய் சேர்ந்துடலாம். ஐயோ, உங்களை நம்பி நான் வண்டியில ஏற மாட்டேன். ஐயோ, என்னை விட்டுடுங்க. என் மாமியாரே நீ நான் தான் கொலை கேஸில் மாட்டுவோம். டக்குன்னு வண்டி எடு, நம்ம இவங்களை அல்லக்க தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரி சேர்த்துருவோம். வா வா. ஆமா ஆமா, சீக்கிரம் தூக்கு. இல்லைன்னா இவ வேணுமென்னு நம்ம மேல கொலை கேஸ் குத்துவா. ஐயோ, என்னை இவ்வளவு சாவடிக்காத விட மாட்டாளா? ஏய் விடுங்க விடுங்க, நான் என் புருஷன் கூட ஆஸ்பத்திரிக்கு போறேன். ஏண்டி அம்மா மருமகளே, அவதான் அவன் புருஷன் கூட போறான்றானே, எதுக்கு வெட்டி செலவு ஈட்டிட்டு நிக்கிற? அவன் வீட்டுக்கார கூட போட்டோம். வா, நம்ம வேலையை பார்ப்போம். கிழவி என்ன நினைச்சிட்டு இருக்க? நாளைக்கு அவங்க புருஷன் போலீஸ்ல கேஸ் கொடுத்தாங்கன்னா நீ தான் மாட்டுவ. எனக்கு தெரியாது, நான் ஓடி போயிடுவேன். என்ன கேள்வி நினைச்சிட்டு சீக்கிரம் பிடி கேள்வி. இல்லைன்னா நான் நைட்டு சோறு போட மாட்டேன், ஞாபகம் வச்சுக்கோ. நீ சோறு போட விடுவியா? என் மாவன் துபாயில இருந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொடுக்குறான். மேலாம் இன்னைக்கு மாதிரி செலவு பண்ணிட்டு இருக்க, எனக்கு சோறு போட மாட்டியா? இருடி, என் மாவன் வரட்டும், உன்னை வச்சுக்கிறேன். அடியே கேள்வி, நீ நானான்னு பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு சேர்த்துட்டு வந்து உனக்கு வச்சுக்கிறடி. அடே சீக்கிரம் வாடி, மணி ஆகுது. நான் சைக்கிள் வர ஸ்டார்ட் பண்ணிட்டேன், சீக்கிரம் வா. ஐயோ, என்னடி என்ன இப்படி தூக்கிட்டு போற? என்னடி நான் ஆஸ்பத்திரி கால் வந்து என்ன இட்டு போக சொன்னா, நீ என்னன்னா இப்படி தலையில தூக்கிட்டு போற? அக்கா சும்மா இருக்கா, ஒரு 5 நிமிஷம் பொறுத்துக்கோ. நான் உன்னை ஹாஸ்பிட்டல் இட்டு போய் சேர்த்துறேங்க. சீக்கிரம் ஏறிச்சுடா, மணி ஆகுது. அடியே கேள்வி, நான் ஏறிட்டேன். சீக்கிரம் வண்டி எடு. நான் வண்டி எடுத்துட்டேன், பத்திரமா புடிச்சுங்க. கோவிந்தா கோவிந்தா. அடியே சின்ன பொண்ணு, உன பழையெல்லாம் வச்சுக்காத. பழையெல்லாம் வச்சுட்டு எனக்கு கீழே தள்ளி விட்டாத. அடியே சின்ன பொண்ணு மாமியா, பார்த்து பத்திரமா இட்டும் போ. அடியே சுமதி, நானே இன்னைக்கு தான் வண்டி முத ஓட்டுறேன். ஐயோ, இதுங்க எப்படி என்ன இட்டும் போய் ஆஸ்பத்திரியில சேர்க்குமா சேர்க்காதான்னு தெரியலையே. அட மருமகளே, இல்ல ரைட்ல இருக்கு தானே பிரேக்? ஏதா ரைட்ல இல்ல லெஃப்ட்ல இருக்கிறத பிரேக்கே, புரியுதா? ரைட்ல இருக்கிறத போய் அமைக்க விட்டாதீங்க. அப்புறம் முண்டை தான் ஆஃப் ஆகி நம்ம எல்லாம் முன்னாடி டபக்குன்னு கவுந்துருவோம். ஐயோ, இந்த ரெண்டு தற்குறி முண்டைகிட்டயும் மாட்டிக்கிட்டேன். என்ன ஆஸ்பத்திரி சேர்ப்பாங்களா சேர்க்க மாட்டாங்களான்னு தெரியலையே. சின்னப்பண்ணே, அங்க முன்னாடி ஏதோ ஒரு வண்டி வருது. என்ன வண்டின்னு பாரு, ஏதோ மஞ்சள் கலர்ல இருக்கு பாரு. ஆமா அத்தை, அது லாரி வருது. அது ரைட்ல வரும், நீங்க லெஃப்ட்ல போங்க. அம்மா, ரைட் எது லெஃப்ட் எதுன்னு உங்களுக்கு தெரியுமாடி? சின்னப்பண்ணே, எனக்கு இப்போ டவுட். சோத்தாங்க என்ன இங்கிலீஷ்ல, பீஸா இங்கிலீஷ்ல என்ன சின்னப்பண்ணே? ஐயோ, லெஃப்ட் எது ரைட் எது தெரியல. ஆனா அந்த மாமியா கேள்வி வண்டி ஓட்டிட்டே போறாளே, என்ன பண்றதுன்னு தெரியல. ஐயோ கடவுள் தான் என்ன காப்பாத்தணுமே. அத்தை பீச்சா கை பக்கம் திருப்பு. அங்க முன்னாடி லாரி வருது பாரு. ஓகே நான் பீஸா கை பக்கம் திருப்புறேன். சரி அத்தை, அப்படியே நேரா போங்க. நேரா போனா ஆஸ்பத்திரி தான், சீக்கிரம் போயிடலாம். அப்பாடி, சீக்கிரம் ஆஸ்பத்திரி வந்துச்சு. இந்த எம்பிபிஎஸ் முடிச்சதுக்கு வேற ஏதாவது படிச்சிருக்கலாம் போல. ஒரு பேஷண்ட் கூட வரமாட்டாங்க. 1000 பேர் கொண்டாதான் அற வைத்தியனா அவனும் சொன்னாங்க. ஆனால் நம்மளுக்கு எந்த ஆடும் சிக்க மாட்டேங்குது. சரி, இன்னைக்கு ஏதாவது ஒரு ஆடு சிக்காதே ஓட்ட போகிறோம். அவனை வச்சு செய்வோம் இன்னைக்கு. டாக்டர் இவங்களுக்கு கால் உடஞ்சி போச்சு டாக்டர், சீக்கிரம் பாருங்க டாக்டர். ஏமா எப்படிமா கீழே வந்தீங்க? டாக்டர், அதுக்காக நான் கீழே ஊந்தா கட்ட முடியும்? ஏதோ கீழே ஊந்துட்டா. சீக்கிரம் காலை பாருங்க டாக்டர், வலி உசுர போகுது டாக்டர்.
சரி சரி எந்த கால் சீக்கிரம் காட்டுமா. இந்த காலு தான் டாக்டர். கால் வலி தாங்கல டாக்டர். சீக்கிரம் பாருங்க டாக்டர். டாக்டர், அவன் வீட்டுக்கார சமாச்சாரம் இதுக்கு தான். புரியுதா? நீ வந்து சீக்கிரம் காலை பாரு. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. நான் இதை தான் எதிர்பார்த்தேன். இருமா தோ காலை பார்க்குறேன். உன் கால் வந்து குணப்படுத்துறதுக்கு 5 லட்சம் ஆகுமா? என்ன